இன்றைக்கு தியானத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் நான் வாசிக்கிறேன். Revelation chapter 1 verses 9, 10 and 11. வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள். உங்கள் சகோதரனும் இயேசுவி கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் வேத வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணத்தில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளங்கினது. இன்றைக்கு உங்களுடைய மத்தியிலே ஆவிக்குள்ளாவது எப்படி? ஆவிக்குள்ளாவது எப்படி? கொலோசியர் எழுந்த நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். முதல் வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றது உண்டானால், கிறிஸ்து இயேசு எப்படி பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை நாடினாரோ அதுபோல நீங்களும் ஆவிக்குரிய உன்னதமான அனுபவங்களை நாடுங்கள். ஏராளமான ஆவிக்குரிய அனுபவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு ஒரு ஏணியை கண்டது போல ஒவ்வொரு படியாயும் முன்னேற 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 அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். வெறும் மனம் திரும்புதலோடு வாழ்க்கையை முடித்து விடாதிருங்கள். வெறும் ரட்சிப்போடு நின்று விடாதிருங்கள். ஆவியின் வரங்களை பெறுங்கள். ஆவியின் கனிகளை பெறுங்கள். நிறைய அனுபவங்கள். கண்ணீரின் ஆவியை குறித்து நான் பிரசங்கித்திருக்கிறேன். இயேசு பெருமூச்சு விட்டதை குறித்து பிரசங்கித்திருக்கிறேன். ஆனந்த தைல அபிஷேகத்தை குறித்து பிரசங்கித்திருக்கிறேன். வல்லமையான அபிஷேகத்தினால இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று அப்போஸ்தலர் 10:38 அந்த வல்லமையான அபிஷேகத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதும் நோய்களை குணமாக்குறதும் நன்மை செய்கிறவருமாய் சுற்றி திரிந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எவ்வளவோ ஆவிக்குரிய அனுபவங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களோ விரும்புகிறீர்களோ அதற்கு ஏற்ற விதத்திலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோசுவா ஒரு சாதாரண மனுஷனாய் நின்று 110 வருடங்கள் உயிரோடு வாழ்ந்தாலும் கோடி கோடி வருடங்கள் வானத்தில் சுழன்று கொண்டிருக்கிற சூரியனுக்கு கட்டளையிட்டு அசையாம நில்லு, சந்திரனே தரித்து நில்லு. யோசுவா 10:12 வாசிக்கிறோம். ஒரு பகல் முழுவதும் சூரியன் அசையாமல் நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ண 3 வருடம் மழை பெய்யவில்லை. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணும்போது மழை பெய்தது. அதற்கு முன்பாக மரித்தவர்கள் ஒருவரும் உயிரோடு எழுந்திருக்கவில்லை. ஆனால் எலியா
சாரிபாத்தும் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். அவர் ஜெபம் பண்ணும்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. ஒரே ஜெபத்தினாலே கர்மேல் பர்வதத்தில் பெரிய அசைவு. பாகால் தீர்க்கதரிசிகள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். அருமையான அனுபவங்களை வேதம் முழுவதிலும் வாசிக்கிறோம். கை கட்டி சும்மா இருந்தால் அனுபவங்கள் கிடையாது. இயேசு கடலின் மேல் நடந்து வருவதை படகில் இருந்த எல்லா சிஷ்யர்களும் பார்த்தாலும் கூட ஒரே ஒருவர் அந்த அனுபவம் தனக்கும் வேண்டும் என்று பேதுரு ஆண்டவரிடத்தில் கேட்டார். நீரையானால் நான் இந்த கடல் மேல் நடந்து வர எனக்கு உத்தரவாக வேண்டும். அவர் இறங்கினார். கடலை முழுகவில்லை. நடந்தார் நடந்தார் நடந்தார். எவ்வளவு தூரம் நடந்தார் என்று நமக்கு தெரியவில்லை. கர்த்தரை விட்டு அந்த கொடிய புயலையும் காற்றையும் அலையையும் பார்த்தபோதுதான் அமிழ்ந்து போனார். கேட்பதிலே தவறில்லை. மரித்தவர்களை பார்க்கும்போது உயிரோடு எழுப்ப வேண்டும், ஊக்கமாக ஜெபிப்பதிலே தவறில்லை. எழும்பாட்டாலும் பரவாயில்ல. ஆனால் எழும்புனா கர்த்தர் எவ்வளோ மகிமைப்படுவார், எவ்வளோ மகிமைப்படுவார். நம்ம கேட்டு சரியாக வரலன்னா அவமானப்படும். அதை பற்றி கவலைப்படாது, அதை பற்றி கவலைப்படாது. முயற்சி செய்து பார். பரீட்சை எழுதாமலே இருக்கிறத விட பரீட்சை எழுதி தோத்தா கூட பரவாயில்ல. ஒருவேளை ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணக்கூடும், யாருக்கு தெரியும். ஆவிக்குரிய அனுபவங்களை கேளுங்க, ஆவிக்குரிய அனுபவங்களை வாஞ்சியுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். இயேசு மறுரூப மலையிலே மறுரூபமாகிறதை சிஷ்யர்கள் பார்த்தார். ஆவிக்குள்ளாகி அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்ததை பார்த்தார்கள். பேதுரு அப்போஸ்தலன், நாங்கள் அந்த பரிசுத்த பர்வதத்தில் இருந்தோம். அந்த முகம் மலரும்போது, ஆவிக்குள்ளாகும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம், ஆவிக்குள்ளாகிற அனுபவம். சரி, நான் ஒரு முன்னுரையை சொல்லிவிட்டு உள்ளே தொடர விரும்புகிறேன். இயேசுவுக்கு 12 சீஷர்கள். அவர் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி 12 பேரை தெரிந்து கொண்டார் என்று லூக்கா 6:11-12 வாசிக்கிறோம். அந்த 12 பேரிலே இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்ட பின்பு ஒரு சிஷ்யன் யாக்கோபு ஏரோதால் பட்டயத்தால் கொல்லப்பட்டார். ஒரு யூதாஸ் காரியோத் நாண்டு கொண்டு மரித்தான். மீதி 10 பேர் உண்டு. 9 பேர் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள், சரித்திரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு சிஷ்யன் அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டும் மரணத்தை காணவே இல்லை. எந்த சரித்திர புத்தகத்திலும் யோவான் எங்கே போனார், எப்படி மரித்தார், ஒன்றும் தெரியாது. இந்தியாவில் கூட சாது சுந்தர் சிங் எங்கே மரித்தார், எப்படி மரித்தார், இன்று வரைக்கும் யாருக்கும் தெரியாது. சில தேவனுடைய ரகசியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சீஷன். யோவான் தன்னை பற்றி எழுதும்போதெல்லாம் அந்த யோவான் சுவிசேஷத்தில் ஒரு முறை கூட யோவான் என்ற அந்த பெயரை எழுதவே இல்லை. இயேசுவுக்கு அன்பான சிஷ்யன், இயேசுவின் மார்பிலே சார்ந்து கொண்டிருந்த சிஷ்யன் என்றுதான் அவர் எழுதுகிறார். அவர் சாதாரணமானவர் தான். கலிலேயா கடலிலே 3000 மீன்பிடி படகுகள் இருக்கும்போது அவரும் படிப்பறிவில்லாத ஒரு படகுகளை மீன்பிடித்து கொண்டிருந்தவர் தான். இயேசுவினுடைய சிஷ்யனாய் மாறினார். பிறகு அவருடைய அப்போஸ்தலனாய் மாறினார். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற 3 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்ட போது பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேர் தான் எவிருவின் மகளை உயிரோடு எழுப்பும்போது போனவர்கள். இந்த 3 பேர் தான் மறுரூப மலையில் இருந்தவர்கள். இந்த 3 பேரோடு தான் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை பகிர்ந்து கொண்டு கெத்செமனே தோட்டத்தில் செபித்தது அந்த 3 பேர் தான்.
அதில் யோவான் ரொம்ப விசேஷமானவர். சிலுவையின் அடிவாரம் வரைக்கும் சென்ற வேறு ஒரு சிஷ்யனையும் பார்க்கவே முடியாது. சிலுவை காட்சிகளை எந்த பயமும் இல்லாமல், யூதர்கள் என்ன செய்வார்களோ, ரோமர் என்ன செய்வார்களோ, தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த சிலுவையின் கடைசி பரியந்தம் நின்றார். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு தன்னுடைய தாயை யாரிடத்தில் ஒப்புவிப்பது, அந்த 12 சீஷர்கள் இருந்த போதிலும் அதிலே யோவானுடைய கையில் தாயை முழுவதுமாய் ஒப்புவித்தார். அதற்கு பிறகு அவருடைய தாய் மரித்த பின்பு அப்போஸ்தலன் யோவான் எபேசு பட்டணத்துக்கு சென்று அங்கு பல சபைகளை கண்காணித்து கொண்டு வந்தார். எபேசுக்கு பிஷப்பாய் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதன் பின்பு சபையிலே பயங்கர விதமான உபத்திரம் உண்டாயிற்று. அநேக ரோம சக்கரவர்த்திகள் யோவானை கொல்ல வேண்டும் என்று முயற்சித்தார்கள். கொல்ல முடியவில்லை. சரித்திரம் சொல்லுகிறது, கொதிக்கிற எண்ணெய், அந்த எண்ணெய் கொப்பரையில் அவரை உயிரோடு தள்ளினாலும் அழகாய் தண்ணீரில் நீச்சல் அடித்து வெளியே வருவது போல அந்த எண்ணெய் கொப்பரை அவ்வளோ பெரிதாய் சூடாக்கப்பட்டு மற்றவங்களெல்லாம் கருவாடு பொரிக்கிற மாதிரி பொரித்து எடுத்தாலும் அப்போஸ்தலனாகிய யோவான் நீந்தி ஒழுங்காய் வெளியே வந்தார். டொமினிஷன் என்ற ரோம சக்கரவர்த்தி இவரை எவ்வளவு பாடுபடுத்தினாலும் நீந்தி வந்து விடுகிறார், பிழைத்து கொண்டு வந்து விடுகிறார் என்று கிபி 93ஆம் ஆண்டு அவரை பத்மு என்று சின்ன தீவுக்கு நாடு கடத்தினார்கள். பத்மு தீவு ஒரு சின்ன தீவு, 30 கிலோமீட்டர் சுற்றளவு. குறுக்க போனால் 10 மைல் அவ்வளவுதான். எரிமலையினால் பாறைகள் நிறைந்த ஒரு இடம். அங்கே அப்போஸ்தலன் யோவானுக்கு ஒரு வேலை கொடுத்தார். 90 வயதிலே பழமாகிவிட்ட நிலைமையில் அந்த கற்களை வெட்டி எடுக்கணும், சதுரமாய் செதுக்கணும், கப்பலிலே அதை ஏற்றணும். ரோமாபுரிக்கு கட்டடம் கட்டுவதற்காக அவைகள் அனுப்பப்படும். எப்பொழுதாவது தான் கொஞ்சம் தண்ணீர் உணவு பத்மு தீவுக்கு வரும். பசி பட்டினி, ஒரு மரம் செடி கொடி இல்லாத எல்லாம் எரிமலை சாம்பலாய் நிறைந்த இடத்துல அவரை இதுதானே உன்னுடைய முடிவு என்று தள்ளினார்கள். 18 மாதங்கள் அந்த பத்மு தீவிலே அவர் சிறை வைக்கப்பட்டார். 18 மாதங்களுக்கு பிறகு டொமிஷன் என்ற அந்த ரோம சக்கரவர்த்தி மரித்து நிர்மா என்ற ஒரு சக்கரவர்த்தி வந்தபோது இந்த அப்போஸ்தலன் யோவான் மேல் பரிதாபம் கொண்டு அவரை அங்கே இருந்து விடுதலையாக்கினார். பத்மு தீவில் தங்கியிருந்த அந்த 18 மாதங்கள் நமக்கும் ஒரு பொற்காலம், அப்போஸ்தலனாகிய யோவானுக்கும் ஒரு பொற்காலம். ஒரு நாள் ஒரு ஓய்வு நாள் வந்தது. ஒரு நாள் கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அவருடைய உள்ளம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஆராதிக்க ஏங்கினது. அவர் ஏங்கினார். ஆண்டவரே, பூமியில் இருந்தபோது வாரந்தோறும் நான் ஆலயத்துக்கு போவேன், சிஷ்யர்களோடு விசுவாசிகளோடு நான் அந்த ஆராதனையில் பங்கு பெறுவேன். அந்த மகிமையான ஆலயத்தில் நீர் நிரம்பி வழியை செய்வீர், என்னுடைய உள்ளத்தையெல்லாம் நிரப்பும். இப்போது நான் தனிமையாக இருக்கிறேனே, ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை. தாகத்தோடு இருந்தபோது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அவர் சபையினுடைய ஆராதனையிலே பங்கு கொள்ள விரும்பினார். ஆனால் கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கி பரலோக ஆராதனையை அவருக்கு வெளிப்படுத்த சித்தமானார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 4 முறை அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. முதலில் அவர் தேவனை தரிசித்தார், அவருடைய சிங்காசனத்தை தரிசித்தார். 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், சிங்காசனத்துக்கு முன்பாக 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கிறதை, சிங்காசனத்துக்கு முன்னால் ஒரு கண்ணாடி கடல் இருக்கிறதை, அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்கிறதை அவர் கண்டார்.
இன்னும் போக 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 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 7 சபைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற தூதுக்களை எழுதினார். அதற்கு பிறகு எப்படி அந்திக்கிறிஸ்துடைய காலம் இருக்கும், எப்படி 7 முத்திரைகளை உடைப்பார்கள், 7 கோப கலசங்கள் எப்படி பூமியிலே ஊற்றப்படும், 7 தேவதூதர்கள் எப்படி எக்காலத்தை ஊதுவார்கள். பாதாளத்தின் காட்சியை கண்டார், நித்தியத்தின் பாதாள காட்சியை கண்டார். பரலோகத்தில் இருக்கிற பல பகுதிகளை, புதிய எருசலேமை கண்டார். மணவாளனுக்காய் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருந்த எண்ணில்லாத அற்புதமான, இதுவரையிலும் இவருக்கு வெளிப்படுத்தாத அவ்வளவு காரியங்களை அந்த யோவான் மேல் அன்பு வைத்து அன்புள்ள சிஷ்யனுக்கு அதை வெளிப்படுத்தினார். நீங்களும் ஆண்டவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறும்போது உங்களுக்கும் அந்த வெளிப்பாட்டு வரங்களை தருவார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். பல முறை அவர் சவுலினால் தேடப்பட்ட போது சபை ஆராதனையிலே பங்கு பெற முடியவில்லை. தேவனுடைய பண்டிகை ஆசரிக்கிற தேவ ஜனங்களோட பாடி 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 எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறதை அனுபவிக்க முடியவில்லை. அவர் காடுகளில் குகைகளில் ஒளிந்து கிடக்கும்போது கர்த்தரை ஆராதிக்கிற நாளை நினைத்து அவர் எண்ணி ஏங்கினார். அவர் எழுதுகிறார், மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா தேவனை, ஜீவனுள்ள தேவனையே வாஞ்சித்து கதறுகிறது. நான் எப்பொழுது அவருடைய சன்னிதானத்துக்கு வருவேன். அந்த ஓய்வு நாள் எல்லாம் ஆண்டவரை ஆராய்த்தை நினைக்கிறார். தூரத்திலிருந்து, சிறு மலையிலிருந்து, குழிமறியிலிருந்து அவரை நான் தேடுகிறேன். என்னுடைய உள்ளத்தின் ஆழம் 42:7 சொல்லுகிறார், ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. மனிதனுடைய உள்ளத்தின் ஆழம், தேவனுடைய ஆழம் என்ன? அதுதான் அவருடைய மகிமை, அதுதான் அவருடைய பிரசன்னம், அதுதான் அவர் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கிற ஒரு கிருபை. என் உள்ளத்தின் ஆழம், அந்த வாஞ்சி, அந்த ஏக்கம், அந்த எதிர்பார்ப்பு, என் ஆண்டவர் மேலே அந்த 42ஆம் சங்கீதம் முழுவதையும் வாசிக்கும் போது தேவனுடைய மக்கள் மத்தியில் எருசலேமில் ஆலயத்தில் பங்கு கொள்ள முடியாமல் தூரத்தில் இருக்கும்போது எவ்வளவு ஆலயத்தின் மேல் அவர் ஏங்கினார் என்பதைத்தான் 42ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் யோவானை போல அவருடைய மார்பிலை சார்ந்திருக்க, அவருடைய அன்பினால் நிரம்பி இருக்க, ஆவியில ததும்பின, ஆவியில நிரம்பி இருக்கிற அந்த அனுபவங்களை தேடும்போது ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். பழைய ஏற்பாட்டிலே ஓய்வு நாள் இருந்தது, அது சனிக்கிழமை. ஏன் ஓய்வு நாளை ஆண்டவர் ஏற்படுத்தினார்? இஸ்ரவேல் 430 வருடங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். அவளுக்கு லீவே கிடையாது, தேவனை தேட நேரமே கிடையாது. ஓய்வில்லாமல் உழைத்தார்கள். செங்கலை சுட வேண்டியது, அதற்காக வைக்கோலை தேடி அலைய வேண்டியது, சரியாக வேலையை செய்யலைன்னா ஆளோட்டுகளினால், சவுக்களினால் அடிக்கப்படுவது, தொய்ந்து போயிருந்தார்கள். 430 வருஷம் லீவே இல்லாதனால விடுதலை ஆக்கி கொண்டு வந்த பிறகு 7ஆம் நாளை அவர்களுக்கு ஓய்வு நாளாய் மாற்றினார். 7ஆம் நாள் சனிக்கிழமை என்பது இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நித்தியமான கட்டளை. ஆனால் புறஜாதி மக்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. அவர்கள் அடிமைகளாக இருந்ததை நிமித்தம், ஓய்வில்லாமல் உழைத்ததை நிமித்தம் அவர்களுக்கு அந்த ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது. அந்த சனிக்கிழமை மாறி ஞாயிற்றுக்கிழமையாய் மாறினது. சூரியனை தடுத்து நிறுத்தும்போது 23 மணி நேரம் 40 நிமிடங்கள் யோசுவா அந்த சூரியனை தடுத்து நிறுத்தி வைத்திருந்தார். மீதி 40 நிமிடங்கள் 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்று எசேக்கியா ராஜா சுகமான பிறகு ஆண்டவரிடத்தில் கேட்டதை மீதி 40 நிமிடங்கள் அந்த 10 சாகை திரும்பும்படி செய்ததினாலே முன்பு ஓய்வு நாளாய் இருந்தது.
கிறிஸ்துக்கு முன்னால் 1425ஆம் ஆண்டு முந்தி சனிக்கிழமை அதே நாள் ஞாயிற்றுக்கிழமையாய் மாற்றப்பட்டது. இன்றைக்கு அது ஓய்வு நாள்காரர்களுக்கு தெரியவில்லை, செவன்த் டே அட்வென்டிஸ்டுக்கு தெரியவில்லை. அவங்க அந்த நாளை முக்கியத்துவப்படுத்தாங்க. இயேசு அற்புதம் செய்யும் போதெல்லாம் அவர் ஓய்வு நாளில் பார்த்து செய்த உடனே அவர்களுக்கு கோபம் வந்தது. 18 வருடம் கூனியாய் இருந்தவள் ஓய்வு நாளில் தான் ஆண்டவர் குணமாக்கினார். சூம்பின கையுடையவன் தேவ ஆலயத்துக்கு வந்தபோது ஓய்வு நாளில் தான் அவனை குணமாக்கினார். அதனால கோபம் கொண்டு இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்களை ஒரு கூட்டத்தார் இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அறியாமையினால் அதை செய்தார்கள். யோசுவா காலத்தில் பின்னிட்டு திரும்பினது, அதுபோல் எசேக்கியா ராஜாவுக்கு குணமாகும்போது 10 பாகை திரும்பினது. ஆட்டோமேட்டிக்காக அது ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து விட்டது. நமக்கு ஓய்வு நாள் கொண்டாடுவதில்லை, ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த நாள். ஓய்வு நாளில் அவங்க ஓய்ந்து சும்மா அமைதியாக உட்காந்துருப்பாங்க, ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஆனால் நம்ம அப்படி இல்லை. இது கர்த்தர் உயிர்த்தெழுந்த வல்லமையை கொண்டாடுகிறோம். உயிர்த்தெழுந்த அபிஷேகம் நம்ம மேலே இறங்கும்படி தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் வருகிறோம். இது மனமகிழ்ச்சியின் ஒரு நாளாக இருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டில் அது ஓய்வு நாள், புதிய ஏற்பாட்டில் அது உயிர்த்தெழுந்த நாள், மனமகிழ்ச்சி நாள், ஆராதிக்கிற ஒரு நாள். பழைய சபை கூடுதல் எல்லாம் ஓய்வு நாளில் தான் கூடி வந்தார்கள், ஓய்வு நாளில் தான் அப்பம் பிட்டார்கள். ஆகவே சிலுவைக்கு பிறகு அந்த ஓய்வு நாள் மாற்றப்பட்டது. யூதர்கள் அதை ஆசரிக்கட்டும் பரவாயில்லை, இஸ்ரவேலர் ஆசரிக்கட்டும் பரவாயில்ல, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த பயங்கரமான நுகத்தடி புறஜாதியாரான நமக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அதை வச்சு ஜனங்கள்கிட்ட பேசுவாங்க, ஓய்வு நாள் தான் ஆசரிக்கணும், ஓய்வு நாள் நீ ஆசரிக்கணும் ஆசரி. எங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருந்ததில்லை, எய்த்தில் அடிமையாக இருந்ததில்லை, புறஜாதியாருக்கு ஓய்வு நாள் கொடுக்கப்படவில்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் உயிர்த்தெழுந்த நாள். ஹல்லேலூயா. அது வாரத்திலே முதலாம் நாள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் பைபிளில் பார்க்கலையா? இயேசு 6 நாளில் எல்லாம் உண்டாக்கிட்டு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஓகே, ஆனால் மனுஷனுக்கு அது 7ஆம் நாள் அல்ல, மனுஷனுக்கு அது முதலாம் நாள். அதுதான் முதல் நாள். ஆண்டவருக்கு அது 7ஆம் நாள். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு 6ஆம் நாளில் தான் அவங்களே சிருஷ்டிக்கப்பட்டது. 7ஆம் நாளில் கர்த்தர் நம்மோடு ஓய்ந்திருந்தார். நமக்கு அது முதலாம் நாள். ஆகவே வாரத்தில் முதல் நாளை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்து நம்மை ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறோம். எத்தனை மகிழ்ச்சி! ரிச்சர்ட் உம்பிராண்ட் என்ற போதகர் 14 வருடங்கள் கர்த்தருடைய மேல் வைத்த அன்பின் நிமித்தம் இரத்த சாட்சியாய் நிற்க வேண்டியது இருந்தது. சாக விடாமல் ஒரு முறை அவர் சொல்லுகிறார், ஆழமான பாதாளத்துக்குள்ளே அவரை போட்டு வைத்தார். எந்த சூரிய வெளிச்சமும் கிடையாது, ஒரு தனிமையான ஒரு பள்ளம். எப்போதாயிலும் மேலேருந்து ஒரு ஹாஃப் பிரெட்டு விழும். எப்போமாவது ஒரு தடவை பாட்டிலில் தண்ணி கீழே போடுவாங்க, அதில் தான் குடிச்சிக்கணும். பாத்ரூம் போனால் அதுதான் கழுவிக்கணும், குளிக்கலாம் தண்ணி கிடையாது. ஆனால் அவர் சொல்லுகிறார், எனக்கு எந்த மாதம் வருகிறது, எந்த நாள் வருகிறது, இன்றைக்கி எத்தனாம் தேதி ஒன்றும் எனக்கு தெரியாது. பல மாதங்கள் அந்த குழியில் இருந்தாலும் ஒரு நாள் வரும்போது இது ஞாயிற்றுக்கிழமை என்று புரிந்து கொள்ளுவேன், ஆராதனை நாள் என்று புரிந்து கொள்ளுவேன். ஏன் தெரியுமா? உலகம் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது என்னுடைய உள்ளம் மகிழ்ந்து மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கும். எல்லா பாடுகளையும் சவுக்கடிகளையும் அனுபவிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உலகத்தார் அந்த சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்கிறதுனால நான் உடனே புரிந்து கொள்ளுவேன். ஏன் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் என்னை நிரப்பி கொண்டிருக்கிறது? இன்றைக்கு தான் உலகத்துக்கு உயிர்த்தெழுந்த நாள், வாரத்தின் முதல் நாள். எல்லாரும் ஆராதிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் சொன்னார், வாரம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் அப்படி ஆலயத்தில் கூடி ஆராதித்தால் மாதம் முழுவதும் இந்த படுகுழியிலே தேவ பிரசன்னத்தை நான் அனுபவிப்பேனே என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபோதும் இந்த உயிர்த்தெழுந்த நாளில்
உங்கள் சொந்த காரியத்தை செய்யாதுங்க. இந்த நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்க. வீட்டில் இருந்தாலும் பிள்ளைகளோட பாடி துதிங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த நாட்களில் போய் கல்யாணம் காட்சி அதுக்குன்னு ஓடிட்டுருக்காங்க. இது கர்த்தருடைய நாள். பரிசுத்தமாய் ஆராதனையோடு நான் அதை அனுசரிக்க வேண்டும். சரி, கர்த்தருடைய ஆவிக்குள்ளாவது எப்படி? ஆவிக்குள்ளாவது எப்படி? மாம்சத்தில் இருக்கிறோம். ஆவிக்குள்ளாவது எப்படி? நாம் மரணத்துக்கு பிறகு முழுக்க முழுக்க ஆவிக்குள்ளாகும். ஆவில் தான் வாழும். கர்த்தருடைய வருகைக்கு பிறகு முழுக்க முழுக்க ஆவில தான் வாழும். 3 விதமான உலகங்களை ஆண்டவர் சிருஷ்டித்தார். மேலே பரலோகம், நான் வாழ்கிற உலகம் பூலோகம், பூமி கீழே பாதாள உலகம். மாம்சமும் இரத்தமும் இந்த பூமியில் தானே இருக்கிறது. பரலோகத்தை மாம்சமும் இரத்தமும் சுதந்திரிக்காது என்று 1 கொரிந்தியர் 15:50 வாசிக்கிறோம். பாதாள உலகத்தில் இருப்பதும் அவ்வளவும் ஆவிகள் தான். சாத்தானும் ஒரு ஆவி, பிசாசுகள் ஒரு ஆவி, வானமண்டலத்திலும் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கிறது. பரலோகம் முழுவதும் நல்ல தேவனுடைய ஆவியினாலே நல்ல தேவது அவரெல்லாம் ஆவியில் இருக்கிறார்கள். நம்ம கொஞ்ச காலமே இந்த பூமியிலே மாம்சத்தில் இருக்கிறோம், நாம் ஆவியில் இல்லை. ஆனால் என்றைக்கு நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்களோ, தேவனுடைய பிள்ளைகளாகி விட்டீர்களோ, மாம்சத்தில் இருக்கிற ஒரு காலமும் இருக்கிறது, ஆவிலே சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கிறது. யோசித்து பாருங்கள். கடலுக்குள்ள மீன் இருக்கு, அது கடலுக்குள்ள தான் வாழ முடியாது. ஒரு மீனை தூக்கி கொண்டு வெளியே கொண்டு வந்து வாங்க, துடிக்கும், வெளியே அதால் வாழ முடியாது. இங்கே சுவாசிக்காதால முடியாது. தண்ணிக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜனை தான் சுவாசிக்குமே தவிர வெளியில் உள்ள ஆக்சிஜனை சுவாசிக்க முடியாது. தண்ணியிலிருந்து தூக்கி போட்டது போல அது தத்தளிக்கும். அதுபோல தான் இந்த பூமியில் மாம்சத்தின் இரத்தத்தோடு தான் வாழுகிறோம். மீனால் வெளியே வாழ முடியாது, ஓகே. ஆனால் ஒரு தவளையை பாருங்கள், தண்ணியிலையும் வாழும், மீன்லேயும் வாழும், தண்ணியிலையும் வாழும், தரையிலையும் வாழும். நண்டை பாருங்கள், ஆமையை பாருங்கள், தண்ணியிலையும் வாழும், நீரிலும் வாழும். அதுபோல் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் பூமியில் வாழ தெரியணும். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் ஆவிலும் நீங்கள் கடந்து போக உங்களால் முடியும். 3 விதமான ஆவிக்குள்ளாகுதலை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்றை யோசித்து கொள்ளுங்க. நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறவர். யோவான் 4:24 வாசிக்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டுமாம்? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன், ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுகிறேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறேன். நான் பாடுகிறேன், ஆவியோடும் பாடுகிறேன், உண்மையோடும் பாடுகிறேன், கருத்தோடும் பாடுகிறேன் என்று 1 கொரிந்தியர் 14:15 சொன்னார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குள்ளாவது எளிதான ஒரு காரியம். கர்த்தர் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த மாம்சத்தை நாம் ஒடுக்கும்போது ஆவி நம்மிலே வெளியாகும். மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினால் அழிக்கும் போது ஆவியானவர் நமக்குள்ளே முழுவதுமாய் எழுந்தருளுகிறார். ஆகவே தான் கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை, அந்த மாம்சத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறார். அதுதான் ஆவிக்குள்ளாகிறதினுடைய முதல் பகுதி. முதல்ல அந்த மாம்சத்தை சிலுவையில் அறையணும். மாம்சத்தின் இச்சைகளை, கண்களின் இச்சைகளை, ஜீவனத்தின் பெருமைகளை சிலுவையில் அறையும் போது நீங்கள் சொல்ல முடியும், இனி நான் அல்ல. பழைய மனுஷன் சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டான். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார்.
இனி நான் அல்ல, பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். நான் என்கிற எண்ணத்தை சிலுவையில் அறையும் போதுதான் ஆவிக்குள்ளாக முடியும். பலர் என்னிடத்தில் கேட்பார்கள், பிரதர் நீங்க பரலோகத்தை பார்த்துருக்கீங்களா? பிரதர் நரகத்தில் போய் நீங்க பார்த்துருக்கீங்களா? பிரதர் உங்க ஆவிக்குரிய அனுபவம் என்ன? நான் சொல்லுகிறது உண்டு. நான் இதுவரைக்கும் ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டு போகல. ஒரு எக்ஸ்கர்ஷன் கூட்டு போனால் நான் மட்டும் இல்லை, ஏழை மக்களையும் கூட்டி பரலோகத்தெல்லாம் காட்டுவேன். ஆனால் ஆண்டவர் இந்த எக்ஸ்கர்ஷன் கூட்டு போனதில்லை. நான் நரகத்தையும் பார்த்ததில்லை, பாதாளத்தையும் பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு ஒரு அனுபவம் நேரிட்டது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம். இலங்கையிலே மட்டக்குழி என்கிற இடத்துல ஒரு மீட்டிங் பேசிக்கொண்டு இருந்தேன். அது வாலிபர்களுக்காக ஒரு இரவு நேரத்தில் நடத்தப்பட்ட ஒரு கூட்டம். உண்மையிலேயே என்ன நடக்க போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த வாலிபர்கள் ஆண்டவர் மேலே அன்பு வைத்து ஒரு ராத்திரியில் எல்லாரும் கூடி வந்தார்கள். பெரிய ஹால், கொஞ்சம் பேர் வாலிபர் தான், ஒரு 30 பேர் தான் இருப்பார்கள். நான் அவளை பார்த்து சொன்னேன், கர்த்தர் நம்முடைய மத்தியில் அசைவாடுன்னா, கர்த்தர் நம்முடைய மத்தியில் இறங்கி வரணும்னா அவர் ஆவியாய் இருக்கிறபடியால் நம்முடைய மாம்சத்தை சிலுவில் அரைஞ்சிருங்க. உங்களுடைய தவறு என்னன்னு உங்களுடைய மனசு சொல்லும். என்னென்ன காரியத்தில் உங்களுடைய வீழ்ச்சி ஏற்படுகிறது, என்னென்ன காரியத்தால் நீங்கள் ஆண்டவருக்கு எழும்ப முடியாமல் இருக்கிறீங்க, அதை எல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரை பார்த்து ஒரு அரை மணி நேரம் இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே வழிந்து வரும்படி உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கும்படி கொஞ்ச நேரம் நம்ம அரைஞ்சு பார்த்து அழுது பாவ மன்னிப்பு கேட்போம். உண்மையிலே சொல்லுகிறேன், ஒரு அரை மணி நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தினபடியா, அவர்தான் பாவங்களை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். பேதுரு பிரசங்கிக்கும் போது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களானார்கள். பரிசுத்தாவியானவர் அதை செய்கிறார். ஒரு அரை மணி நேரம் அழுது அந்த வாலிபர்கள், நானும் கூட ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினேன். அரை மணி நேரம் கழித்த பிறகு ஒரு இனிமையான பிரசன்னம், ஆண்டவர் மிகவும் அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு எங்களுடைய மத்தியில் உலாவுகிறதை நான் உணர முடிந்தது. அவர் எங்களுடைய மனமகிழ்ச்சியாக இருக்கிறதை பார்த்தோம், உணர்ந்தோம். அவளை பார்த்து சொன்னேன், இப்போ உலகத்தையே மறந்துடுங்க, உங்களுக்கு முன்னால் இயேசு நின்று கொண்டு இருக்கிறார், அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அவருடைய உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரே அவருடைய அழகை பாருங்கள், அவருடைய அன்பை பாருங்கள், அவருடைய இரக்கத்தை பாருங்கள், அவருடைய தயவை பாருங்கள், அவருடைய காருண்யத்தை பாருங்கள். அவர் கையை பிடித்து ஸ்தோத்திரம் இயேசுநாதா, எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, அதை ஆவியோடு உண்மையோடு நாம் அதை பாடுவோம் சொல்லி அந்த பாட்டை ஆரம்பித்தேன். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். முன்னால் யூத்துக்கு பேசிகிட்டு இருக்கேங்கிற மறந்துட்டேன். ஆண்டவருடைய கையை பிடித்தேன். ஆண்டவருடைய உள்ளத்தை பொங்க செய்தார். சிறு வயதிலிருந்து ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபைகளை நான் எண்ணினேன். வாலிப வயதிலே என் கால் சறுக்கும்போது அவருடைய கிருபை என்னை தாங்கினதை உணர்ந்தேன். அவருடைய கிருபை எண்ணி எண்ணி நேராக அவரை பார்த்து முகத்துக்கு நேராய், அவருடைய கண்களுக்கு நேராக என் கண்களை திருப்பி ஸ்தோத்திரம் இயேசுநாதான் பாட ஆரம்பித்தேன். உலகத்தையே மறந்துட்டேன். ஒரு அரை மணி நேரம் பாடியிருப்பேன். ஒரு அற்புதமான காரியம் எனக்கு நேரிட்டது. என்னுடைய சரீரத்தினுடைய வெயிட் எல்லாம் குறைந்து கொண்டு வருகிறதை பார்த்தேன். அப்போ ஒரு 100 கிலோ இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கிறேன் 90 கிலோ போல, பிறகு 80, பிறகு 70. என்னுடைய எடை குறைந்து கொண்டே வந்தது. ஆண்டவருடைய அன்பு மட்டும் நிரப்பி கொண்டே இருந்தது. அப்படியே பாடிக்கொண்டு அதே பாட்டு, உமக்கென்று சோத்திரம் இயேசுநாதா, உணர்ந்து உணர்ந்து ரசித்து ருசித்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருடைய அன்பினால், அந்த ரோமர் 5:5 தேவனுடைய அன்பு
பரிசுத்த ஆவியினாலே நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது. திடீரென்று பார்க்கிற என் எடை ஜீரோவாய் மாறினது. எப்படி ஒரு பஞ்சி, எப்படி ஒரு பறவையினுடைய இறகு அப்படியே காட்டிலே பறப்பது போல என்னுடைய ஆவி என்னுடைய சரீரத்திலிருந்து வெளியே வந்தது. தரையில் என் சரீரம் கீழே கிடக்கிறது. அப்போதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம் என்ன என்று பார்க்க முடிந்தது. அது என்னை உயர்த்தி உயர்த்தி கொண்டு போனது. சூரியனுக்கு அப்பால், சந்திரனுக்கு அப்பால், மிக உயரத்தில் என்னை தூக்கி கொண்டு போனது. நான் அந்த மகிழ்ச்சியினாலே ஆண்டவருடைய மார்பில் அப்படியே சாய்ந்து கொண்டேன். எபேசியர் 2:6 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட அவர் நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உலாவும்படி செய்தார் என்ற அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. எவ்வளோ நேரம் ஆண்டவருடைய அன்பினால் நிரம்பினோ தெரியவில்லை. அது மகா பெரிய உன்னதம். அது பரலோகம் அல்ல. நான் உண்டு, ஆண்டவர் உண்டு, ஆண்டவர் உண்டு, நான் உண்டு, வேற ஒன்றுமே இல்லாத கிறிஸ்துவோடு தனித்திருக்கிற ஒரு உன்னதமான அனுபவம். எவ்வளோ நேரம் அவ்வளோ அந்த அனுபவம் எனக்கு நேரிட்டதோ தெரியவில்லை. ஆனால் ரொம்ப ஆச்சரியம் என்னென்றால், எனக்கு ஏற்பட்ட அதே ஆவியின் அனுபவம் அங்கே இருந்த 30 வாலிபர்களுக்குள்ளும் ஏற்பட்டது. ஒரு ஏறக்குறைய 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆவிக்குள்ளாகி முழுக்க முழுக்க ஆண்டவர் அப்படியே என்ஜாய் பண்ணி கொண்டு அப்படியே அவரை ரசித்து ருசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். திடீரென்று ஏதோ ஒரு சத்தம் கேட்டு நான் கண்களை விழித்தேன். அப்போதான் தெரிந்தது என்னுடைய சரீரம் பூமியிலிருந்து எழும்புவதை. அந்த 30 பேரும் எனக்கு முன்னால் தான் ஜெபம் பண்ணுறதுக்கு நின்று கொண்டிருந்தாங்க. இப்போ அந்த 30 பேரும் அந்த பெரிய ஹாலில், ஒரு பையன் அந்த பக்கத்தில், இன்னொருத்தன் அந்த மூலையில் சோத்திரம் இயேசுநாதான்னு அவங்க அப்படி மகிழ்ந்து எல்லாரும் முகமும் அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. உண்மையில் அந்த வாழ்க்கையில் அந்த அனுபவம் என்னால் மறக்கவே முடியாது. ஆவிக்குரிய அனுபவங்களை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுப்பதில்லை. தாகமுள்ளவர்களுக்கு தான் கொடுக்கிறார். 55:1 சொல்லுகிறார், ஓ தாகமாயிருக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏன் ஆண்டவர் தாவீதுக்கு அவ்வளவு அனுபவங்களை கொடுத்தார்? ஏன் யாக்கோபுக்கு அவ்வளவு அனுபவங்களை கொடுத்தார்? ஆண்டவர் மேலே ஒரு தாகம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற ஒரு தாகம். இரவு முழுவதும் கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உம்மை விடுவதில்லை என்ற ஒரு தாகம் அவர்களுக்குள்ளே இருந்தது. வேதத்தின் கடைசி பக்கத்தில் கூட வெளிப்படுத்தல் 22:17 அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவிக்குரிய அனுபவங்களை பெற வா என்கிறார்கள், வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக, கேட்கிறவனும் வா என்பானாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 4 வித அனுபவங்களை அவர் கொடுத்தார். 4 இடங்களில் அவரை ஆவிக்குள்ளாக்கினார். வெளிப்படுத்தல் 1:10 கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். 4:1-2 இங்கே வா என்கிற சத்தம் என கேட்கப்பட்டது. நான் ஆவிக்குள்ளானேன், ஆவிக்குள்ளானேன். அப்படி பார்த்தீங்கன்னா 4 முறை அவர் ஆவிக்குள்ளானார். பரலோக 4 தரிசனங்களை வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் ஆவிக்குள்ளாகி அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்ற 4 அனுபவங்களை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. நான் ரொம்ப சாது சுந்தர் சிங்கும் மகாரிஷி, கைலாச மகாரிஷி, சின்னதிலே அவங்க 2 பேர் அவங்களுடைய புத்தகத்தை வாசிப்பேன். இப்போதும் கூட கைலாச மகாரிஷி என்ற புத்தகம் எங்கே கிடைச்சாலும் வாங்கி வாசிங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எகிப்து தேசத்தில் ஒரு முஸ்லீம் இருந்தார். ஆண்டவர் அவரை ரட்சித்தார், அபிஷேகம் பெற்றார். அவருடைய வாஞ்சை என்ன? ஆண்டவரே உம்முடைய வருகை பரிந்தோம், நான் திறப்பின் வாசலை நின்று உலகத்துக்காக ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபிப்பேன். எகிப்தில் பிறந்த அந்த முஸ்லீமை ஆண்டவர் ரட்சித்தார். எமேமலை ஒரு குண்டில் அவர் வைத்து
கிட்டத்தட்ட 400-500 வருஷமாக அவரை ஜெபம் பண்ணும்படி வைத்திருக்கிறாராம். சாது சுந்தர் சிங் திபெத்து மலையில் ஊழியம் செய்து வரும்போது பனி படர்ந்த அந்த மலையில் உருண்டு கீழே விழுந்தார். ஒரு இடத்துல திடீரென்று ஒரு குகை இருந்தது. குகைக்குள்ளே ஒரு கரடி போல ஒரு தோட்டம் தெரிந்தது. உள்ளே எட்டி பார்த்தார். இவர் பார்த்துக்கொண்டு, இது கரடியா, இது என்ன துஷமிருகமா? அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்டது, சாது சுந்தர் சிங் உள்ளே வா. உள்ளே போனால் ஒரு மனிதன் மேலெல்லாம் ரோமம், அவன் ரோமம். அவர் சொன்னார், நான் ஏப்ஜியை சேர்ந்த முஸ்லீம், இயேசு என்னை ரட்சித்தார், தரிசனமானார், ஜெப ஊழியத்தை எனக்கு தந்தார். நீ வருகை பரியந்தும் இமயமலை குகையில் இருந்து நான் காண்பிக்கிற எல்லாவற்றையும் ஆவிக்குள்ளாக்கி பார்த்து ஜெபம் பண்ணு. 2 பேரும் போனார்கள், முழங்கால் படியிட்டார்கள். அடுத்த நிமிஷம் அவர்களை ஆவிக்குள்ளாக்கினார். சாது சுந்தர் சிங்கும் ஆவிக்குள்ளானார். 2 பேருடைய சரீரமும் அந்த குகையில் இருக்கும்போது உலகம் அவர்களுக்கு முன்பாக ஒரு நீல நிறமான கண்ணாடி குழுவை போல இருந்தது. அந்த உலகத்துக்கு மேலாக அவர்கள் நடந்து சென்றார்கள். தூரத்தில் ஒரு கூட்டம் தேவதூதர்கள் போகும்போது 2 பேரும் அதை பின்பற்றினார்கள். அந்த தேவதூதன் ஒரு 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 நல்ல விசுவாசை நோக்கி பறந்து போகிறார்கள். ஏனென்றால் அவன் பாவம் செய்ய தீர்மானித்து அரைக்கதவை பூட்டும் போது இந்த தேவதூதர்கள் கூட போகிறார்கள். சாது சுந்தர் சிங்கை பார்த்து, கைலாச மகாரிஷி, அவனுடைய ஆத்மா பாதுகாக்கப்படணும், அவன் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது, அவனிடத்திலிருந்து துர்நாற்று வரக்கூடாது, இந்த பாவம் அசுத்தம், கர்த்தருக்கு விரோதமான பாவம், அவை அவருக்கு உணர்த்தி ஒவ்வொரு கண்ணாடி குடுவைக்குள்ளே பறந்து விசுவாசிகளுக்காக இந்த 2 பேரும் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். 3 நாட்கள் பிறகு மீண்டும் சரீரத்துக்குள் வந்தார்கள். இப்படி நிறைய தரிசனத்தை அந்த கைலாச மகாரிஷி என்ற புஸ்தகத்தில் அவர்கள் எழுதியிருக்கிறார். அது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. வேதத்தை வாசிக்கும்போது 4 முக்கியமான ஆவிக்குரிய காரியத்தின் ரகசியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு நேரம் இல்லை என்றாலும் 4 காரியங்களுக்கு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த 4 உங்களுக்கு சொல்லித்தான் நான் முடிக்க போகிறேன். கர்த்தர் ஏண்ட ஆவிக்குரிய ஆழமான ரகசியங்களை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக. முதல் அனுபவம் உடைய சரீரத்தோடு ஆவியானவர் தூக்கி செல்லுகிற ஒரு அனுபவம். த டிவைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் நடக்காமல், காரில் போகாமல், ஏரோப்ளேன் போகாமல் ஆண்டவர்களை அப்படியே தூக்கிட்டு போகிற ஒரு அனுபவம். ஆவியானவர் சுமந்து செல்லுகிற அனுபவம். இந்த அனுபவம் எலியாவுக்கு ஏராளமாக இருந்தது. ஒரு முறை எலியா ராஜாவுக்கு தன்னை காண்பிக்க நினைத்த போது உபதியாவை பார்த்து சொன்னார், நான் எலியா வந்திருக்கிறேன் என்று ஆகாப் ராஜாவிட்ட போய் சொல்லு. ஆனால் அந்த உபதியா தேவனுடைய மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசி, இயேசுபேல் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொல்ல நினைக்கும் போது 50 பேராய் ஒரு குகைக்குள்ளே ஒழித்து வைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து பாதுகாத்தவர். அவர் சொன்னார், ஐயா, நீங்கள் திடீர்னு மாயமாக மறைஞ்சிருவீங்க, உங்களை திடீர்னு கர்த்தர் ஆவிக்குள்ளாய் தூக்கிட்டு போயிடுவார். நான் போய் ராஜாட்ட எலியா வந்திருக்கான்னு சொல்ல, உம்மை ஆவியானவர் தூக்கிட்டு போயிட்டா என் தலை சீவிடுவார். ஆகவே அவர் சொன்னார், 1 ராஜாக்கள் 18:12 நாங்கள் இருந்து போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் நான் அறியாத ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டா என் நிலைமை என்ன? அப்படியானால் அந்த உபதியாவுக்கு தெரியும் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எலியாவை தூக்கிட்டு போகிறார் என்று. எலியாவின் கடைசி நேரம் வரும்போது அவரை தூக்கி கொண்டு போவதற்கு அக்கினி ரதங்கள், குதிரைகள் வந்தது. அவர் சும்மா நடத்தி ஆண்டவர் தூக்கிட்டு போகல, ஒரு ராஜா மாதிரி கொண்டு போக விருப்பப்படுறார். பெரிய ரதங்கள், குதிரைகள் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. சரீரத்தோடு தூக்கிட்டு போச்சு, சரீரத்தோடு அவரை தூக்கிட்டு போச்சு. கடைசியில் எலிசா கீழேன்னு கத்துறார், ஐயா, என் தகப்பனே,
இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. அப்புறம் அவரை காணல. அங்கே இருந்த நிறைய தீர்க்கதரிசிகள் புத்தர்கள் சொன்னாருங்க, அவர் ஆண்டவர் எங்கேயாவது கொண்டு வச்சிருப்பார், கொஞ்சம் 50 பேரை விட்டு தேட வைப்பேன், 50 பேரை விட்டு தேடட்டும். சரி தேடுங்க. 50 பேர் அன்றைக்கு இந்த ஊர் பூரா தேடி பார்த்தாங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 16-18 வாசிச்சா அந்த 50 பேரை தேடி கண்டுபிடிக்கவே முடியல. அவர் எங்கே ஆண்டவர் வைத்திருக்கிறார், எங்கே ஆண்டவர் வைத்திருக்கிறார்? ஏதோ இமயமலையில் கைலாச மகாரிஷியை வச்சிருக்க மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அவர் வெளிப்படவில்லை. அதான் டிவைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிவைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது முதல் அனுபவம். 2வது ஒரு அனுபவம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். அதை அவர் 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் எழுதுகிறார். தன்னை பற்றி எழுதும்போது ஏதோ ஒரு ஆளை எழுதுவது போல் அவர் எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன், 14 வருடங்களுக்கு முன்பாக அவனை ஆவிக்குள்ளாக்கினார் என்று குறிப்பிடுகிறார். 3ஆம் வானமாகிய பரதேசி, அதுதான் பக்கத்தில் இருக்கிற ஒரு பரலோகத்தின் ஒரு பகுதி. அது பரலோகம் அல்ல, ஆவிகள் இளைப்பாறுகிற 3ஆம் வானம். அந்த 3ஆம் வானம் வரைக்கும் அந்த மனுஷனை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் சொல்லுகிறார், அந்த மனுஷன் சரீரத்தில் இருந்தானோ ஆவியில் இருந்தானோ அதை நான் அறியவில்லை. பாதி சரீரத்திலும் பாதி ஆவியில் இருந்தானோ எனக்கு தெரியாது. அந்த பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷன் கேட்டறியாத எனக்கு புரியாத பாஷையை அவன் கேட்டான். அதிலே முழுக்க ஆவிக்குள்ளாக அனுபவம் இல்லை. பாதி மாம்சம், பாதி சரீரம், பாதி ஆவி. 14 அந்த ஒரு அனுபவம் அவருக்கு நேரிட்டது. ஒரு அனுபவம் அவருக்கு நேரிட்டது. எனக்கும் கூட வாழ்க்கையில் பல முறை ஆவிக்குள்ளாகிற அனுபவம் ஆண்டவர் தரல. அந்த ஒரு அனுபவம் இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு அனுபவம். இது 2வது அனுபவம். 3வது ஒரு அனுபவம், அப்போஸ்தலனாகிய பவுல் பத்மோ தீவில் இருக்கும்போது அவரை ஆவிக்குள்ளாக்கி முழுவதுமாய் சரீரத்தை கீழே வைத்துவிட்டு ஆவியானவரே முழுவதுமாய் நிரப்பி அந்த ஆவியில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது 3வது அனுபவம். அதில் தான் அவ்வளவு காட்சிகளை பார்த்தார். 4வது இன்னொரு அனுபவம் உண்டு. மத்தேயு 7:2 வாசிக்கும் போது, லூக்கா 9:29 வாசிக்கும் போது, இயேசு சீஷர்களை மறுரூப மலைக்கு அழைத்து கொண்டு போனார். அந்த உயர்ந்த மலையிலே அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம், முகம் சூரியனை போல பிரகாசிக்கிற ஒரு அனுபவம், வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாதபடி அவ்வளோ பிரகாசிக்கிற ஒரு அனுபவம். அவர் ஆவிக்குள்ளாகும்போது எத்தனையோ 100 வருடங்களுக்கு முன்பாக, 1000 வருடத்துக்கு முன்பாக மரித்த மோசே, அவரை ஆண்டவர் தாமே அடக்கம் பண்ணி இருந்தாராம். அவர் அங்கே வந்தார். நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமாக மோசே வந்தார். இன்னொரு பக்கத்தில் மரிக்காமல் மாம்ச சரீரத்தோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா அங்கே வந்தார். இயேசுவோடு சம்பாஷித்தார்கள். அந்த மறுரூபமாக்கப்பட்ட ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை பார்த்த உடனே சிஷ்யர்கள் அப்படியே தொப்பென்று கீழே விழுந்தார்கள். உணர்வு இல்லை. கனனித்தின் ஆவினால் பிடிக்கப்பட்டது போல என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அந்த காட்சியை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். பேதுரு அதை நினைவு கூர்ந்து தன்னுடைய 2வது நிருபத்தில் எழுதுகிறார். 1ஆம் அதிகாரம் 17-18, அப்போது நாங்கள் அவரோடு கூட அந்த பரிசுத்த பர்வதத்திலே நாங்கள் இருந்தோம், அந்த உயர்ந்த மலை மேல் இருந்தோம். அங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமார், இவ்வளவு பிரியமாயிரு. எவ்வளோ ஒரு அருமையான அனுபவம். ஒரு நாள் நானும் நீங்களும்
கர்த்தருடைய வருகையிலே மறுரூபமாக்கப்படுவோம். இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படும். எக்கால சத்தம் துணிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் எழும்புவோம், மகிமையின் மேல் மகிமை அடைவோம். 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறது, மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவோம். எத்தனை ஒரு ஆச்சரியமான அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு செல்லுகிறார். இந்த பூமியில் நாம் என்றென்றைக்கும் வாழப்போவதில்லை. ஆவிக்குள்ளாகி கோடி கோடி வருஷங்களாக நாம் கர்த்தரோடு இருப்போம். இந்த பூமியில் வாழுகிற நாட்கள் அப்படிப்பட்ட மேன்மையான அனுபவங்களை வாஞ்சிக்கிற ஒரு நாளாய் இருக்கட்டும். உங்களுக்கு தருவதற்காகவே இந்த ஆவி அந்த வார்த்தைகளை தந்திருக்கிறார். சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல. நான் உலகத்தில் வாழ்கிறேன், நான் உலகத்தான் அல்ல. அப்படிப்பட்ட பற்றில்லாத ஒரு வாழ்க்கை, ஆவியிலே ததும்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தாவியால் நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் அவன் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் அவன் கண்களை திறக்கும்போது தேவனுடைய வலது பார்சத்திலே இயேசு எழுந்து நிற்றதை கண்டான். இந்த அனுபவங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதை வாஞ்சி தாகத்தோடு நோக்கி பாருங்கள். வேதத்தை வாசிக்கும்போது ஏதோ கடமைக்காக வாசிக்காமல், இன்றைக்கி நிறைய பேர் வேதம் வாசிக்கிறதே இல்லை, சர்ச்சு கூட பைபிளை தூக்கிட்டு வர்றதில்லை. எங்கே ஆவிக்குரிய அனுபவங்களை பெறப்போகிறார்கள்? கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். அவரை முகமுகமாய் சந்திக்கிற நாட்கள் நெருங்கி வந்திருக்கிறது. ஆவிக்குரிய அனுபவங்களை விரும்புங்க, ஆவிக்குள்ளாகிற அனுபவங்களை விரும்புங்க. இந்த செய்தி உங்களை தூண்டி விடட்டும். உலக பிரகாரமாக உங்களுக்கு அதை தருவார், சொத்தை தருவார், வீட்டை தருவார், எல்லாம் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடும்போது இவைகளெல்லாம் கொசுறு போல ஆண்டவர் உங்கள் கூட கொடுப்பார். இவைகளெல்லாம் வாலாட்டிட்டு உங்கள் பின்னாலேயே வரும். ஆகவே கிறிஸ்துவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இந்த மேலானவைகளை நாடுங்க.